பரிசுத்த அருமையான நல்ல நாளிலே தேவ பிரசன்னம் தேவ மகிமை நம்மை நிரப்ப வேண்டும்படிக்காய் நாம் வாஞ்சியோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். அதே போல் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே இந்த நல்ல நாளிலே இன்னும் உற்சாகமாய் உங்களை மகிமைப்படுத்த ஆராதிக்க துதிக்க ஆண்டவரே உங்கள் நாமத்தை உயர்த்தக்கூடிய எல்லா கிருபைகளையும் எனக்கு தாங்க என்று சொல்லி நாம் எல்லாரும் ஒப்புக் கொடுக்க போகிறோம். ஆவியானவர் தொடர்ந்து நடத்தணும், எல்லா தடைகளையும் கர்த்தர் எடுத்து போடணும். இந்த நாளிலே ஆண்டவர் தாமே எல்லாவற்றையும் ஆளுகை செய்து அவர் தாமே கிருபையாய் நம்மை நடத்த வேண்டும்படிக்காக நாம் ஒப்புக் கொடுக்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் இருக்கிற இடங்களிலே அப்படியே கண்களை மூடி அப்படியே தலைகளை தாழ்த்தி நாம் ஒரு சில வினாடிகள் ஜெபத்தில் ஒருமனப்படுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. உங்கள் நாமத்தை நாங்கள் ஆராதனை செய்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எல்லா கனமும் உங்கள் ஒருவருக்கே, எல்லா துணையும் உங்கள் ஒருவருக்கே, எல்லா மாட்சிமையும் உங்கள் ஒருவருக்கே. என் அருமையான நல்ல நாளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, உங்கள் நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, உங்கள் நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே உமது வல்லமை கடந்து வருவதாக, கர்த்தாவே உங்கள் பிரசன்னம் கடந்து வருவதாக, ஆண்டவரே உங்கள் மகிமை எங்கள் மக்களை கடந்து வருவதாக. ஓ ஆவியானவரே, உங்கள் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, உங்கள் நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா கனமும் உங்கள் ஒருவருக்கே, எல்லா மகிமையும் உங்கள் ஒருவருக்கே, எல்லா மாட்சிமையும் உங்கள் ஒருவருக்கே, எல்லா துதியும் உங்கள் ஒருவருக்கே. தேவம் பிரசன்னம், தேவ மகிமை, தேவ வல்லமை இந்த நாளிலே ஊற்றப்பட வேண்டுமே. ஆண்டவரே, இந்த நாளிலே சுவாமி கர்த்தாவே ஒரு மகிமையால் எங்களை நிரப்புவீராக. நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே சுவாமி ஆவியை நிரப்பி நம்மை ஆராதிக்கத்தக்கதாக, உம்மை துதிக்கத்தக்கதாக, உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதாக கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் மன்னிப்பீராக, எங்களுடைய குறைவுகள் எல்லாம் மன்னிப்பீராக, எங்களுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிப்பீராக. என் ஆண்டவர் எங்களை கிருபையாய் நடத்துவீராக. சுவாமி ஓமை ஆராதனை செய்கிற கர்த்தாவே நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா கனமும் உங்கள் ஒருவருக்கே, எல்லா துதியும் உங்கள் ஒருவருக்கே, எல்லா மாட்சிமையும் உங்கள் ஒருவருக்கே. கர்த்தாவே நாமம் மகிமை அடைவதாக. ஆண்டவரை ஆராதனை செய்கிறோம் ஐயா, ஆராதனை செய்கிறோம் ஐயா. உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவரே, கோடி ஸ்தோத்திரங்கள் ஆவியானவரே, கோடி நன்றிகள் ஆவியானவரே. எல்லா மகிமையும் உங்களுக்கு, எல்லா மகிமையும் உங்களுக்கு, எல்லா மகிமையும் உங்களுக்கு, எல்லா கனமும் உங்களுக்கு. சுவாமி ஓ மகிமை வேவா, ඔබට ප්‍රශංසා වේවා, ඔබට ස්තුති වේවා, ඔබට නමස්කාර වේවා. ස්වාමිනේ ඕ වඩින සුදාත්මයන්නේ අපිව පරිශ කරන්න, අපිව ආලේප කරන්න, ඕ අප මැදේ ක්‍රියා කරන්න. ස්වාමිනේ ඔබට ගෞරව වේවා, ඔබට මහිමය වේවා, ඔබට ප්‍රශංසා වේවා. ස්වාමිනේ ஹalleluya, நாமத்தை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஓ கர்த்தாவே, நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எல்லா கனமும் உங்கள் ஒருவருக்கே, எல்லா துதியும் உங்கள் ஒருவருக்கே. சுவாமி எல்லாரும் வாஞ்சோடு கூட சொல்வோம். ஆவியானவரே, உமது வல்லமையால் எங்களை நிரப்பும் என்று சொல்லி எல்லாரும் கேட்கிறேன்.
ஸ்தோத்திரம் ஆவியானவரே, நன்றி சுவாமி. நம்ம நாமத்தை நாங்கள் ஆராதனை செய்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆவியானவரே. நன்றி நன்றி அபிஷேகத்தால் நீரப்போமையா
ස්වාමී උන්වහන්සේ නමස්කාර කරන පිණිස උන්වහන්සේගේ උපන්දිනයේ සමරන පිණිස අපේ ස්ථානයේ ගෙන දෙසනාසේ ස්තුති ස්වාමී විශේෂ ආකාරයෙන් ස්වාමී වෙනව සියලු දෙනා ස්වාමී උන්වහන්සේ අධික ලෙස ආශිර්වාද කරන දෛව දස ස්තුති ස්වාමී විශේෂ ආකාරයෙන් ස්වාමී උන්වහන්සේගේ නැතර දේව උන්වහන්සේගේ උපන්දිනය ස්වාමී උන්වහන්සේගේ උපත සමරන ස්වාමී දිනේ ස්වාමී උන්වහන්සේ අපේ ආශිර්වාද කළ ස්වාමී ආලේප කළ ස්වාමී මේ ස්ථානයේ ස්වාමී උන්වහන්සේ නමස්කාර කරන්න ස්වාමී ස්තුති කරන්න ස්වාමී උන්වහන්සේ ඥාන භාගික ස්තුති ස්වාමී ස්වාමී අවිරතින සියලු දෙනා ස්වාමී අධික ලෙස ආශිර්වාද කළ ස්වාමී ආලේප කළ ස්වාමී මේ ස්ථානයේ ස්වාමී ආශිර්වාද ජනතාව ලෙස පිට වෙලා යන උන්වහන්සේ මහත් කරුණාව දස ස්තුති ස්වාමී ස්වාමී විශේෂ ආකාරයෙන් ස්වාමී නමස්කාරද ස්වාමී උන්වහන්සේගේ දේව වචනේ දස ස්වාමී උන්වහන්සේගේ බලවත් දායකන බාර කරනවා ස්වාමී සියලු දේ උන්වහන්සේ අපි සමග කතා කරන ස්වාමී උන්වහන්සේගේ වචන උන්වහන්සේගේ අපේ දේවදූතවරුන්ගේ වචනේ පිට වෙන්න ස්වාමී ඒවා අපි තුල ග්‍රහණය වෙලා ස්වාමී න්‍යායකරන ජීවත් වෙන්න ස්වාමී උන්වහන්සේගේ නමන් කියලා ස්වාමී කවුරුත්ෙන් කියන්න දැන් ස්වාමී අපි සකස් කරන්න ස්වාමී විශේෂ ආකාරයෙන් ස්වාමී දවස ස්වාමී ඉතා වටිනාව ස්වාමී මතක් කරන්න පුළුවන් ස්වාමී ස්වාමී දවසකට ස්වාමී නැසෙ පත්තනිය ස්තුති ස්වාමී විශේෂ ආකාරයෙන් සියලු දේවල් නැසගේ කරුණාවෙන් ස්වාමී දායකව බාර කරලා යාඥා කරනවා කියන්නේනි ආමේන් ஆமென் ஹalleluya ஹalleluya உற்சாகமா இருக்கீங்களா சுகமா இருக்கீங்களா ஹalleluya சந்தோஷமா இருக்கீங்களா ஆமென் இந்த அருமையான நாள் நாம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியான நாள் சந்தோஷமான நாளா இருக்கிறது මේ දවස් අපි හැමෝටම සතුටුදායක දවසක් වෙතිබෙනවා ஹalleluya அதனால அந்த நாளிலே தேவனை ஆராதிக்கும்படியா அவருடைய சமூகத்துக்கு நாம் கூடி வந்திருக்கிறோம் මේ දවස් ස්වාමීන් වහන්සේ ස්තුති කරන පිණිස අපි සියලු දෙනා මේ ස්ථානට පැමිණලා තිබෙනවා ஹalleluya ஹalleluya என்ன சந்தோஷமான நாள் මොනවාද මේ සන්තෝෂ දවස என்ன மகிழ்ச்சியின் நாள் මොනවාද මේ සතුටුදායක දවස ஆமென் ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்த நாளை இந்த நாளிலே நாம் கொண்டாடும்படியாய் வந்திருக்கிறோம் இது மிகுந்த சந்தோஷமான மகிழ்ச்சியான நாளாய் இருக்கிறது අපි දස උපත ලැබු දවස් සමරන පිණිස අපි සියලු දෙනා මේ ස්ථානට ඇවිල්ලා තිබෙනවා ஹalleluya அதனால்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தவுடனே தேவ தூதர்களுக்கு கூடாக ஒரு வார்த்தை இந்த பூமியில் உள்ள ஜனங்களுக்கு அதாவது மேய்ப்பர்களுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு வார்த்தை ස්වාමීන් වහන්සේ ඉදුණන් පස්සේ ස්වාමීන් වහන්සේගේ මේ இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு செய்தி මේ අපි සියලු දෙනා සතුටුදායක ගෙනාව දවසක් ஆமென் ආමේන් எல்லா ஜனத்துக்கும் සියලු ජනතාවට மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற ஒரு මහත් செய்தி සතුටක් ගෙනාව දවසක් වෙතිබෙනවා ஹalleluya ஹalleluya இந்த பூமியிலே வாழ்கிற எல்லா இன ஜனங்களுக்கும் මේ භූමියේ ජීවත් වෙන සියලු ජනතාවට எல்லா மத ஜனங்களுக்கும் සෑම ආගමික ජනතාවට ஒரு மிகுந்த சந்தோஷமான செய்தி என்னவென்றால் මේ ලොකුම සුභාරංචියක් මොනවාද කියනවා නම් நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை நம்மை ஒவ்வொருவரையும் ரட்சிக்கும்படியாய் பிறந்தது ස්වාමීන් වහන්සේ අපි සියලු දෙනා ගලවන්න පිණිස මේ උපත ලැබුව එක ஹalleluya 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 சந்தோஷமா ஆமென் ஆமென் அவர் பிறந்த நாளில்தான் அதாவது நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ரட்சித்து இந்த நாளிலே தேவ சமூகத்திலே ஆராதிக்கும்படியாய் கூடி வர பண்ணியிருக்கிறார் උපත ලැබු දවස් තමයි අපි සියලු දෙනා ගලවන්න පිණිස උන්වහන්සේ පැමිණියේ ஆமென் அதனால் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் அந்த நாள் கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அதே போல எமது ராஜ்யத்தின் விசுவாச சபையின் சார்பிலும் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் අදින නත්තල් දේවයට පැමිණ ඔබ සියලු දෙනාව උන්වහන්සේගේ නාමයෙන්ද කින පෙදේ සභාවේ නාමයෙන්ද ඉතා ආදරණීය අල්දෙස පිළිගන්නවා அதே போல் விசேஷமாக எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் எமது நத்தார் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் ඒ கொள்கிறோம் වගේම අපේ පවුලෙන්ද ඔයගලන්ට සියලු දෙනා සුබ නත්තලක් කියලා අපි සමරනවා ஆமென் ආමේන් உற்சாகமா இருக்கீங்களா ஹalleluya தொடர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி இந்த மகிழ்ச்சியான நாளில் இந்த சந்தோஷமான நாளிலே தேவனுடைய நாமத்தை நாம் ஆராதனை செய்ய போகிறோம் ස්වාමීන් වහන්සේ ගායනා කළා උන්වහන්සේගේ නාමය අපි මහිමයට පත් කරන්න යනවා ஆமென் ආමේන් பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே நம்மை ரட்சிக்கவே தேவன் இந்த பூமிக்கு வந்தார் අපේ පෞසියන මකර දාන අපිව ගලවන්න අපි දේවෝනේ අපි උපත ලැබුවා ஆமென் ஆமென். அவர் நம்மிடத்தில் கேட்பதெல்லாம் நம்முடைய இருதயத்தை மாத்திரமே උන්වහන්සේ අපි අසන්නේ අපේ හදවත පමණයි எப்பொழுதும் நாம் முழு இருதயத்தோடு அவரை நேசிக்க வேண்டும் முழு இருதயத்தோடு அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதையே தேவன் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார் අපි සෑමටම ස්වාමීන්ට මුළු සිතින් අපි ආරාධනා කරන ස්වාමීන් වහන්සේ අපෙන් බලාපොරොත්තු වෙනවා ஹalleluya Hallelujah. ஹalleluya
அவர் நம்மோடு கூட இருந்து கடைசி பெருந்தும் நம்மை நடத்துகிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ අපි සමගින් අපි අන්තිමට අපි සමගම යනවා දෙවියන් වහන්සේව සිටිනවා. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. என்னையும் உங்களையும் இந்த உலகத்துல எல்லா ஜனங்களுடைய பாவங்களை போக்க சாபங்களை நீக்க வந்த ஒரே ஒரு தெய்வம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. මේ අපේ ලෝකේ නම් සියලු දෙනාගේ පව මකන්න ආපු එකම දෙවියන් අපි යේසුස් වහන්සේ පමණයි. சந்தோஷமா සතුටුයි. கரங்களை தட்டி உற்சாகமாய் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை தட்டி சந்தோஷமாய் பாடுவோம். நன்றி ஆண்டவரே. நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லாரும் சந்தோஷமாய் பாடுவோம். உற்சாகமாய் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். ஓ நன்றி ஆவியானவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே. ஓ ஜீசஸ் ஹalleluya.
ஆவியானவரே. ஆமென். நன்றி கர்த்தாவே. ஓ ஸ்தோத்திரம் 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 ஆவியானவரே. எல்லா மகிமை, எல்லா கனமும், எல்லா மாட்சிமையும் அவர் ஒருவருக்கு, அவர் ஒருவருக்கு. ஓ நன்றி தகப்பனே, ஓ நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே. அவர் நம்முடைய இரட்சகராய் இருக்கிறபடியால், ஓ அவர் நம் கூடவே இருக்கிறபடியால் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல போகிறோம். நாம் தேடி ஆண்டவரை போகவில்லை, அவரே நம்மை தேடி வந்தார். பரலோக சிங்காசனத்தை விட்டு இறங்கி எல்லாவற்றையும் துறந்து பாவிகளாய் இருக்கிற நம்மை தேடி வந்து நம்மை மீட்டெடுத்து இந்த நாளில் அவருடைய பிள்ளையாய் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாரே. நாம் எல்லாரும் பாக்கியவான்கள். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆவியானவரே. நாமத்தை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். கோடி நன்றி ஆவியானவரே. எல்லா மகிமையும், எல்லா துதியும், எல்லா கனமும் உங்கள் ஒருவருக்கே சுவாமி. ஆமென். அந்த நாமத்தை, ஓ ஆண்டவருடைய நாமத்தை எல்லாரும் தொடர்ந்து சந்தோஷமாய் உயர்த்தி இந்த விசேஷ நாளிலே தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம். ஆமென். நன்றி நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆவியானவரே. உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். கரங்களை தட்டி எல்லாரும் பாடுவோமா சந்தோஷமாக. நன்றி சுவாமி. ஸ்தோத்திரம் ஆவியானவரே.
Hallelujah. Thank you, Hallelujah. Jesus. Hallelujah. Amen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு இம்மானுவேல் என்ற பெயர் சூடப்பட்டது. அது நீங்க தேவன் மாஸ்டர் இம்மானுவேல் கில நாம் தருவா. இம்மானுவேல் என்பது அர்த்தம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இம்மானுவேல் கில என்பதாகும். வார்த்தைய சுவாமி மாசே மாசமக சிட்டினவா. கர்த்தர் இதுவரையிலே நம்மோடு கூட இருந்து நம்மை கிருபையாக வழி நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவர் இரட்சகராய் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டார். ஆண்டவர் நல்ல தகப்பனாய் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டார். ஆண்டவர் நல்ல தாயாய் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டார். ஆண்டவர் நல்ல துணையாய் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டார். ஆண்டவர் நல்ல சிநேகிதனாய் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டார். ஆண்டவர் எல்லாமுமாய் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டார். அவரே நம்முடைய தகப்பனாய் இருந்து நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அந்த அன்புக்காக நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே கலந்து இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கை பயணத்தோடு கூட கடந்து வருகிறார். ஆண்டவர் எல்லா நேரங்களிலும் நம்முடைய கண்ணீரை துடைத்திருக்கிறார். அதனால் ஆண்டுடைய நாமத்தை எல்லாரும் ஆராதனை செய்ய போகிறோம். எல்லாவற்றையும் மறந்து விடுவோம். ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்த்து அவருக்கு எல்லா மகிமையும் இந்த காலை வேளை செலுத்த போகிறோம். இந்த விசேஷ நாளிலே அவரே நாமத்தை இன்னும் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி என் வாழ்க்கையில வெளிப்பட்ட தெய்வமே, என்னோடு கூட இருந்து என்னை நடத்துகிற ஆண்டவர், நீர் என் வாழ்க்கையிலே போதும் என்று சொல்லி அவர் எல்லாரும் ஆராதிக்க ஆரம்பிங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்துவோமா? கண்களை மூடி எல்லாரும் ஸ்தோத்தரிக்க ஆரம்பிங்க. எந்த ஸ்தானத்தில் நின்று கொண்டிருந்தாலும் நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்த துதிக்க ஆரம்பிங்க. நீங்க இருக்கிற இடங்களில தேவன் இப்பொழுது உங்களை தொட போகிறார். தேவனுடைய மகிமை இப்பொழுது உங்களை நிரப்ப போகிறது. தேவனை இன்னும் பலப்படுத்த போகிறார். இந்த விசேஷ நாளிலே விசேஷ ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில கட்டமைக்க போகிறார். எல்லாரும் ஸ்தோத்தரிக்க ஆரம்பிங்க. எல்லாரும் துதிக்க ஆரம்பிங்க. எல்லாவற்றையும் மறந்துடுங்க. ஹalleluya. நன்றி தகப்பனே, நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆவியானவரே. ஓ ஹalleluya. நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா கனமும் உங்கள் ஒருவருக்கு, எல்லா மகிமையும் உங்கள் ஒருவருக்கு, எல்லா மாட்சிமையும் உங்கள் ஒருவருக்கு, எல்லா துதியும் உங்கள் ஒருவருக்கு. கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி அப்பா. என்னுடைய வாழ்க்கையில ரட்சகராய் வந்தீங்களே, என்னுடைய வாழ்க்கையில தகப்பனாய் வந்தீங்களே, என்னுடைய வாழ்க்கையில தாயாய் வந்தீங்களே, என்னுடைய வாழ்க்கையில எல்லாமுமாய் வந்தீங்களே.
ஸ்தோத்திரம் ஆவியானவரே. நன்றி கர்த்தாவே, நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஓ நன்றி சுவாமி, ஸ்தோத்திரம் ஆவியானவரே. நன்றியோடு நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ நன்றி தகப்பனே. ஹalleluya hallelujah hallelujah. ஓ நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. அவரோடு வாழும்படியான கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நம்முடைய தகப்பனாய் இந்த பூமியிலே இருக்கிறார். ஓ அவர் தந்த இந்த வாழ்வுக்காக, ஓ அவர் கொடுத்திருக்கிற இந்த ஜீவனுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி மறுபடியும் நன்றி சொல்லுவோமா? ஹalleluya ஸ்தோத்திரம் ஆவியானவரே. இந்த வாழ்விற்காய் உம்மை எந்நாளும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை எந்நாளும் ஸ்தோத்தரிப்பேன். சொல்லுவோமா? ஆமென். ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை எந்நாளும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு ஆண்டவரே? ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பேன். நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை எந்நாளும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பேன். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் கொடுத்த வாழ்வுக்காக, அவர் நம்மை வைத்திருக்கிற அன்புக்காக எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா துதியும் உங்கள் ஒருவருக்கே சுவாமி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரை, இந்த அருமையான நல்ல நாளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த சந்தோஷமான இந்த மகிழ்ச்சி நாளிலே விதமாய் உங்க சமூகத்திலே கூடி ஆண்டவரே உங்கள் அன்புக்காக ஆண்டவரே நன்றி சொல்லத்தக்கதான கிருபை எங்களை கொடுத்தபடி நான் துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்காய் பிறந்த ஆண்டவரே நாளை நினைவு கூறும்படியா, அதை கொண்டாடும்படியா இந்த நாளில் உங்க சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரே வந்திருக்கிறோம். அப்பா தொடர்ந்து ஆண்டவரை எங்களை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உமது வார்த்தையை கொண்டு நீர் பேசுவீராக. ஆராதனை எல்லா பகுதிகளையும் கர்த்தர் நீர் நடத்துவீராக. வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் மீண்டும் சமாதானத்தினால், மகிழ்ச்சியினால், சந்தோஷத்தினால் நீர் நிரப்பி அனுப்புவீராக. தொடர்ந்து உங்கள் நாமத்தை மாத்திரமே நீங்க மகிமைப்படுத்துங்க. சகலவற்றையும் உமது வல்லமுள்ள கரத்துக்குள் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? உற்சாகமா இருக்கீங்களா? உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தில் சமத்தில் அமர்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லது. வந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் கிண்ணம் தேவாலயத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்பதோடு கூட පැමිණ සිටින ඔබ සියලු දෙනාම රාජ්‍ය අධීන සභාව තුලින් පිළිගන්න අතර இந்த இனிய நாளான நத்தார் தினத்தன்றிலே உங்கள் அனைவருக்கும் போதகர் சார்பாகவும் ஊழியக்காரர் சார்பாகவும் நத்தார் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ඔබ සියලු දෙනාට මේ සුබ දවසේදී
නත්තල් සුබ පණිවිඩ සමග ආශිර්වාද ගෙනෙනවා. அறிவித்தல்கள் இருக்கிறது மிகவும் கவனமாக செவி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ඒ වගේම දැන් තිබෙනවා ඊටමත් උනන්දුකමෙන් හුඟක් දෙන්න. வருகிற புதன்கிழமை காலை 10 மணிக்கு ලබන බදාදා දින උදෑසන 10ට இந்த இடத்திலே நன்றி ஆராதனை ஏறெடுக்கப்படும். මේ ස්ථානයේ ස්තුති නමස්කාරය පැවැත්වෙනවා. இந்த வருடத்திலே தேவன் எங்களுக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். මේ අවුරුද්ද තුල දෙවියන් වහන්සේ බොහෝ යහපත්කම් කරලා තිබෙනවා. எனவே அந்த தினத்திலே வந்து தேவனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக உங்கள் ஒவ்வொருவரையும் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். එදිරිට ඇවිල්ලා දෙවියන් වහන්සේට ස්තුති කරන පිරිස ඔබ සියලු දෙනා සහභාගී වෙන්න කියලා ඉල්ලා සිටිනවා. அதனைத் தொடர்ந்து 31ஆம் தேதி இரவு 10 மணிக்கு ඊට පසුව 31 වෙනිදා රාත්‍රී 10ට புது வருட ஆராதனை இந்த இடத்திலே நடைபெறும். අලුත් අවුරුදු නමස්කාරය මේ ස්ථානයේ පැවැත්වෙනවා. அந்த தினத்திலே குடும்பம் சகிதம் வந்து வரவிருக்கிற புதிய வருடத்தை தேவனுடைய சமூகத்திலே இருந்து ஆரம்பிக்கத்தக்கதான கிருபையை பெற்றுக்கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். එදිරිට ඔබ සියලු දෙනාම ඇවිල්ලා ලබන්නා අලුත් අවුරුද්දට ආශිර්වාද ලබා ගන්නා පිණිස යාඥා කරගෙන පිණිස ඉල්ලා සිටිනවා. வருகிற ஞாயிற்றுக்கிழமை வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையும் ලබන ඉරු දින අවුරුද්දේ පළවෙනි නමස්කාරය තිබෙන නිසා மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையும் இருக்கிறபடினாலே පළවෙනි ඉරු දිනව තිබෙන නිසා இந்த இடத்திலே நற்கருணை ஆராதனை நடைபெறும். මේ ස්ථානයේ රාත්‍රී භෝජන නමස්කාරය පැවැත්වෙනවා. காலை 7:15க்கு முதல் ஆராதனையும் උදෑසන 7:15ට පළවෙනි නමස්කාරය 9:30க்கு பிரதான ஆராதனையும் நடைபெறும். 9:00ට ප්‍රධාන නමස්කාරය මෙහෙත් පැවැත්වෙනවා. எனவே இந்த இடத்திலே குடும்பம் சகிதம் வந்து நற்கருணையிலே கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ඔබ සියලු දෙනාම මේ නමස්කාර මෙහෙන්ට ඇවිල්ලා ඒ සුද්ධ සහභාගීකමට සහභාගී වෙලා ආශිර්වාද ලබා ගන්න කියලා ඉල්ලා සිටිනවා. ஆமென் ආමේන්. ஆமென் ආමේன். அறிவித்தல்களுக்கு மிகவும் கவனமாக செவி கொடுத்தேன் என்பவர்கள் ஆமென். ආමේன். දැනුවට ඉතා උනන්දුකමින් අහුම්කින් ඉපය ආමේන් කියන. உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலே சபையின் எல்லா ஊழியங்களுக்காகவும் அது மாத்திரமல்லாமல் சபையின் கட்டுமான பணிக்காகவும் அதனைத் தொடர்ந்து உங்களுடைய போதகருடைய குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுங்கள். සභාව පැවැත්වෙන සේවාවන් උදෙසාත් ඒ වගේම සියලු සේවාවන් උදෙසාත් ඒ වගේ පාලකතුමන්ගේ පවුල් උදෙසාත් ඔබ සියලු දෙනා පුජ්‍යලගේ යාඥාවෙන් දරා ගන්න කියලා ඉල්ලා සිටිනවා. ஆமென் ආමේන්. ஆமென். ආමේන්. இந்த நேரம் காணிக்கை நேரமாய் இருக்கிறது. මේ අවස්ථාව පඬුරු ඔප්පු කරන වේලාව තිබෙනවා. உங்களுடைய காணிக்கை கரங்களில் எடுத்துக்கொண்டு ඔබගේ පඬුරු දෑතට අරගෙන தலைகளை சாய்த்து අස්පසාගෙන நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம். අපි ස්තුති කරන්න යනවා. தகவனை இந்த வருடத்தில் எங்களுக்கு அநேக ஆசீர்வாதத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. පියාණනි මේ අවුරුද්ද තුළ දෙවියන් වහන්සේ ඔබ වහන්සේ බොහෝසේ ආශිර්වාද කළා. நாங்கள் நினைத்ததற்கு மேலாக අපි සිතුවටත් වැඩිය. நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக අපි බලාපොරොත්තු වුණාටත් වැඩිය. எங்களுடைய தேவைகளை சந்தித்திருக்கிறீர்கள். අපගේ අවශ්‍යතාවන් සම්පූර්ණ කරා. ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு දෙවියන් වහන්සේ අපි ලැජ්ජාවටපත් எங்களுடைய නොවන எல்லா தேவைகளையும் சந்தித்து අපගේ සියලු අවශ්‍යතාවන් සම්පූර්ණ කරලා குடும்பத்தை ஆசீர்வதித்து පවුල ආශිර්වාද කොට சபையை ஆசீர்வதித்து සභාව ආශිර්වාද කොට இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் மிக்க கிருபை கொடுத்திருக்கிறபடி நாங்கள் நன்றி செலுத்தி இந்த காணிக்கையை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க போகிறோம். මේ අවුරුද්දේ අවසාන දවස්වල අපි ඇවිත් ඔබ වහන්සේට මේ පඬුරු පූජා කරන්න සූදානම්ව සිටිනවා. நாங்கள் ஜெபித்ததன் பின்பதாக අපි යාඥා කළාට පසු சகோதரர் தானே முன்பதாக வந்து ஜெபித்து வழி நடத்துவார். සහෝදර තනින් ඉදිරියට ඇවිල්ලා මඟ පෙන්වනවා ඇති. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆவியானவரே, அவருடைய அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்த ஆண்டவரே, சபையால் குடும்பமாய் ஆண்டவரே, தனிப்பட்ட எங்கள் தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து இம்மட்டுமாய் நடத்துவதற்கு கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த உங்களுடைய பிறப்பை கொண்டாட இந்த நாளிலையும் கூட ஆண்டவரே சுவாமி, ஒரே குடும்பமாக ஒரே சமூகத்தில் நீங்கள் ஒன்று செலுத்திய கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலையும் கூட விசேஷமாக ஆண்டவரே சுவாமி, எங்களுடைய கரங்களில் இருக்க அந்த காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த காணிக்கை தசம்பாவம் எல்லாவற்றையும் ஆண்டவரை நிர்வாகம் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே சுவாமி, இந்த காரியங்கள் ஆண்டவரே இந்த காணிக்கை தசம்பாங்க எல்லாவற்றையும் ஒரே சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இப்போ இருக்கிற பார்க்கிலும் ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே பல மடங்கு அதிகமாக ஆண்டவரே மடத்தில் பெற்றுக்கொள்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் செய்கிற வியாபாரம் தொழில் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. அந்த காணிக்கை தசம்பாங்க எல்லாவற்றையும் உங்களுடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்ப நீங்கள் உதவி செய்து ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே.
ஹalleluya உற்சாகமா ஹalleluya ஹalleluya சந்தோஷமா ஹalleluya கர்த்தர் நல்லவர் எவ்வளவு அவ்வளவுதான ஆண்டவர் நல்லவர் ස්වාමීන් වහන්සේ යහපත් எத்தனை பேர் சொல்றீங்க ஏசப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு ඉතින් කියනවා ස්වාමීන් වහන්සේ බොලෙස යහපත් කියලා ஆமென் நம்முடைய ஜீவனை எங்களுக்காய் கொடுத்து அவரே நம்மளுக்காய் கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்திருக்கிறார் උන්වහන්සේ ජීවනයේම දීලා උන්වහන්සේම අපි වෙනුවෙන් පුදලා උන්වහන්සේ අපිට ප්‍රේම කරා ஆமென் ஹalleluya உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் நாளை வந்திருக்கிறவங்களை அனைவரையும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அதே போல எங்கள் கிங்டம் ஃபெய்த் தேவாலயத்தின் சார்பிலும் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் පැමිණි ඔබලා සියලු දෙනාම යේසුස් වහන්සේගේ නාමයෙන්ද කින්නම් පෙදේව සභාවේ නාමයෙන්ද අපි ඉතා ආදරෙන් පිළිගන්නවා. அதே போல உங்கள் அனைவருக்கும் நம்முடைய சபையின் சார்பாக எங்களுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். ඒ ආකාරයෙන් සභාව තුලින්ද ඔබලා සියලු දෙනාටම නත්තල් සුබ පැතුමද අපි සුබ පතනවා. இன்றைக்கு தான் யாராவது முதல் முறையாக இந்த இடத்துல வந்திருப்பீர்களே ஆனால் කවුරු හරි අද දින තමයි ප්‍රථම වරට මේ ස්ථානට පැමිණලා ඉන්නවා නම් எனக்கு அப்படி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி யாராவது இருக்கிறீங்களா? එම කවුරු හරි ඉන්නවද? ரைட், எல்லாரும் நம்முடைய ஜனங்கள் ரைட். உங்களை எல்லாரையும் நாங்கள் விசேஷமாக அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ඔබලා සියලු දෙනාම විශේෂ ලෙස අපි ඉතා ආදරෙන් පිළිගන්නවා. அதே போல தொடர்ந்து இந்த நாட்டில் நடக்கிற விசேஷ ஆராதனைகளுக்காக ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். නොකඩවා මේ සතියේ පැවැත්වෙනා වූ සෑම දේව සේවයක් වෙනුවෙන්ම යාඥාවෙන් දරා ගන්න කියලා ඉල්ලා සිටිනවා. அதே போல இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்துமஸுக்கு ஆலயத்துக்கு வந்துட்டோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதை மறந்து போக வேண்டாம். අද දින නත්තල් දේවමේට පැමිණුණා. ඒ ආකාරයට එට දිනද ඉරිදා දේවමේ තිබෙන එක අමතක කරන්න එපා. நாளை தினம் பரிசுத்த ஓய்வு நாளா இருக்கிறது. එට දිනද සුද්ධ වූ දේවනාස්කි සුද්ධ වූ දවස. ஞாயிறு ஆராதனையானது நாளை தினத்திலே. එට දින සබත් දේවමේය. நாளை தினத்திலே மாத்திரம் 2 ஆராதனையாக நடைபெறாது. එට දින පමණ දේවමේ වල දෙකක් පැවැත්වෙන්නේ. அதாவது வழமையாய் நடக்கிற 7:30 9:30 ஆராதனை நாளை தினம் நடைபெறாது. එට දින 7 මාට ඒ ආකාරයෙන් 9 මාට පැවැත්වෙනා දේවමේ පැවැත්වෙන්නේ. ஒரே ஆராதனையாக காலை 9 மணிக்கு நாளை தினத்திலே ஆராதனை நடைபெறும். එකම නමස්කාරයක් ලෙස එට දින 9ට ඒ ආකාරයෙන් උදෑසන දේවමේ පැවැත්වෙනවා. மறந்து போக வேண்டாம். අමතක කරන්න එපා. இன்றைக்கு சர்ச்சுக்கு வந்துட்டோம் போதும் நாளைக்கு இருப்போம்னு நினைக்க வேண்டாம். අද පැමිණුණා ඒ නිසා එට ඉමු කියලා හිතන්න நாளைக்கு එපா. எல்லாரும் காலை 9 மணிக்கு ஆராதனைக்கு வருமாறு நாங்கள் එට கேட்டுக்கொள்கிறோம். දින සියලු දෙනාම නමස්කාරට එන්න කියලා අපි තාලෙන් ඉල්ලා அதே සිටිනවා. போல உங்களுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல வருகிற புதன்கிழமை 29ஆம் தேதி කලින් දැනුව ආකාරයෙන්ම එන්න වූ සතියේ බදාද දවසේ 29 වෙනිදා இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் ஊழியத்துக்கும் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்துகிற ஒரு நன்றி செலுத்துகிற ஆராதனை இருக்கிறது. මේ අවුරුද්දේ පුරාම ස්වාමීන් වහන්සේ අපිට කරපු සෑම යාපත් ක්‍රියාවල උදෙසා අපි උන්වහන්සේ ස්තුති කරන පිණිස පැවැත්වෙනා වූ ස්තුතිවන්ත නමස්කාරය පැවැත්වෙනවා. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார்? කීදෙනෙක් කියනවාද මට ස්වාමීන් වහන්සේ යාපත් දේවල් කරලා තිබෙනවා කියලා? ஆமென். ஹalleluya. அநேக நன்மைகளை எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்திருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ සෑම කෙනෙකුගේ ජීවිතේම බොහෝ යාපත් දේවල් කරලා நாங்கள் இப்படி තිබෙනවා. அமர்ந்திருப்பது அது தேவனுடைய கிருபையா இருக்கிறது. අපි මේ ආකාරයේ වාඩි වෙලා ඉන්න එකද ඒක ස්වාමීන් වහන්සේගේ කරුණාව. ஆமென். இல்லையா? யாராவது எங்களுக்கு ஒரு சிறிய பொருளை கொடுத்தா கூட நாங்க தேங்க்யூ என்று நாங்க சொல்லுவோம் இல்லையா? අපිට කවුරු හරි කුඩා දෙයක් දුන්නොත් අපි ඒකට ස්තුතියි කියලා කියනවා. நம்முடைய ஆண்டவர் நிறைய நமக்கு கொடுத்திருக்கிறார். අපේ ස්වාමීන් වහන්සේ අපිට බොහෝලෙස දීලා තිබෙනවා. ஆமென். நாங்க நன்றி செலுத்தாமல் இருக்க முடியாது. අපි ස්තුති නොකර ඉන්න බෑ. எனவே நீங்கள் உற்சாகமாய் குடும்பமாய் வந்து வருகிற 29ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணிக்கு அந்த நன்றி செலுத்தும் ஆராதனையிலே கலந்து கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். උද්‍යෝගයෙන් සතුටෙන් පවුලේ සියලු දෙනා සමග පැමිණ උන්වහන්සේට ස්තුති කරන්න මේ නමස්කාරයේ සහභාගී වෙන්න කියලා අපි ඉතා කරුණාවෙන් அதே போல 31ஆம் தேதி இரவு 10 மணிக்கு எங்க புது வருட ஆராதனை நடைபெறும். 31 වෙනිදා රෑ 10ට අපේ අලුත් අවුරුද්ද දේවමේද මේ ස්ථානේ எல்லாரும் පවත්වනවා. குடும்பமாக ஆயத்தத்தோடு ஜெபத்தோடு கர்த்தர் உங்களோடு பேசி உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கும்படியாக ஆயத்தத்தோடு நீங்கள் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். සෑම කෙනෙක්ම පවුලේ සියලු දෙනා සමග ඒ ආකාරී යාඥා තුළින්ද උන්වහන්සේ දෙන්නව පොරොන්දු වචන වෙනුවෙන්ද යාඥා කරමින් පැමිණෙන්න කියලා අපි ඉතා කරුණාවෙන් ඉල්ලා සිටිනවා. அதே போல கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் சாட்சிகளாக பகிர்ந்து கொள்ள நீங்கள் ஆயத்தமாக வாங்க. ස්වාමීන් වහන්සේ ඔයගලන්ට කරපු යාපත් ක්‍රියාව සාක්ෂි දරන පිණිසද සූදානම් වෙන්න කියලා අපි ඉල්ලා සිටිනවා. ஆமென். ஆமென். சாட்சிகள் இருக்குதா இல்லையா? සාක්ෂි කීම තිබෙනවද? விசுவாசிக்கிற நிறைய சாட்சிகள் இருக்கும் என்று. අපිට විශ්වාස කරනවා ඒ ආකාරයෙන් බොහෝ සාක්ෂි තිබේ කියලා. ஆமென். ஆமென். அதே போல நாங்கள் வருகிற முதல் ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் தேதி நற்கருணை ஆராதனை நடைபெறும். එනව මාසේ පළවෙනි සතියේ දෙවෙනිදා අපි ඒ ආකාරයේ රාත්‍රී පොන් දේමේ அன்றைக்கு පැවැත්වෙනවා. 2 ஆராதனையாய் நடைபெறும். එදා ඒ දවසේදී නමස්කාරවල දෙකක් පැවැත්වෙනවා. ஞாயிற்றுகளை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். සෑම දැන්වීමක්ම මතකේ තබා ගන්න කියලා ඉල්ලා සිටිනවා. ஆமென். ஆமென். ஹalleluya. சேர்ந்து சொல்லுமா, கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ அவர் என்னோடு
இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ ඉමානුවෙල් ලෙස අපි සමගම ඉන්නවා. ஆமென். அவர் இல்லாவிட்டால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ස්වාමීන් වහන්සේ නැතුව අපිට කිසි දෙයක් කරන්න බෑ. ஆமென். ஹalleluya. அவர் நம்மோடு கூட கலந்திருக்கிறார். මාස අපි සමගම එක්ව ඉන්නවා. எத்தனை பேர் சொல்றீங்க அவர் என்னோடு கூட இருக்கிறார்? කිදේ කිනාද ස්වාමීන් වහන්සේ මා සමග நாங்கள் எல்லாரும் ඉන්නවා. விசை எழுந்து நின்று අපි සෑම කෙනෙක්ම අපි මොහොතක් ஆண்டவருடைய නැගිටිනවා. வார்த்தைக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்க போறோம், ஜெபிக்க போகிறோம். අපි ස්වාමීන් වහන්සේගේ වචනය උදෙසා இந்த அருமையான ස්තුති நாளிலே කරනවා. යනවා මේ යාපත් දවසේදී. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற இந்த நாளிலே ස්වාමීන් වහන්සේගේ උපත සමරන්නව මේ යාපත් දවසේදී இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தது எங்கள் எல்லாருக்கும் மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற செய்தியா இருக்கிறது. යේසුස් වහන්සේ මේ පොළවේ ඉපදුන එක අපි සියලු දෙනාටම ඉතාම සතුටුදායක පණිවිඩයක්. ஏனென்றால் ரட்சகர் இந்த பூமியிலே பிறந்த நாள். ඒ කිව්වොත් ගැලවුම් කාර්යය මේ පොළවේ ඉපදුන දවස. என்னை உங்களை பாவத்திலிருந்து மீட்பதற்காக, මාව යොගලන්වයි උණු පාපේ ඉඳලා ගලවන පිණිස, எங்களுடைய நோய்களை சுகமாக்குவதற்காக, අපේ ලෙඩ රෝගවල් සුව කරන எங்களை පිණිස, ஆசீர்வதிப்பதற்காக, අපිට ආශිර්වාද කරන எங்களுக்கு පිණිස, நித்திய வாழ்வை கொடுப்பதற்காக සදාකල් ජීවනයක් දෙන පිණිස, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஒரு எளிமையான தோற்றத்திலே ஆண்டவர் அவதரித்தார். යේසුස් වහන්සේ දිලිඳෙක් ලෙස මේ පොළවට උන්වහන්සේ උපත ලැබුවා. எனவே நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக, ඒ නිසා අපි සෑම කෙනෙක්ම එක්ව ஆண்டவரே, நீர் எனக்காக இந்த பூமிக்கு வந்தபடினால் நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். යනනී ඔබ වහන්සේ මාව දෙසා මේ පොළවට පැමිණ නිසා ඔබ වහන්සේට මම ස්තුති කරනවා. ஆண்டவர் நீர் எனக்கு கொடுத்த இந்த ரட்சிப்புக்காக நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். යනන් වහන්සේ මට දුන්නා මේ ගැලවීම වෙනුවෙන් මම උන්වහන්සේට என்னுடைய வாழ்க்கையில் நீர் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறீரே, எனக்கு பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறீரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். මගේ ජීවිතය ඔබ වහන්සේ වෙනස් කරලා තිබෙනවා. මට පාපේ ඉඳලා කමාවක් දීලා තිබෙනවා. ඒ නිසා ඔබ වහන්සේ ස්තුති என்னுடைய குடும்பத்தை කරනවා. எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறேன். මටද මගේ පවුලට කොච්චරක් ඔබ වහන්සේ ආශිර්වාද எனவே எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ඒ නිසා අපි ආදවතී எங்கள் ජඹුරු ஆண்டவராகிய இயேசுவுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். අපේ ස්වාමින් වහන්සේට අපි ස්තුති எல்லாரும் කරනවා. ஒரு விசை நாங்கள் கண்களை மூடி අපි සෑම කෙනෙක්ම ඇස් எங்கள் වශයෙන් கரங்களை உயர்த்தி අපේ දෑත් ඔසවමින් எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து අපේ හදවත මුළු உண்மையான හදවතින්ම இருதயத்தோடு கூட அவருடைய அந்த அன்புக்காக, அவருடைய அந்த கிருபைக்காக, அவர் எங்களுக்காய் வந்தபடியினாலே, எங்களை வாழ வைத்தபடியினாலே ජීවත් කරවපු நாங்கள் නිසා அவருக்கு நன்றி என்று ආමේන්. சொல்லுவோம். අපි උන්වහන්සේට ස්තුති කියලා எல்லாரும் කියමු. ஒருமனப்பட்டு சொல்லுவோமா? අපේ සිත කියමුද? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆவியானவரே, கர்த்தாவே, நீர் எங்களுக்கு உம்முடைய ஜீவனை எங்களுக்காய் கொடுக்கும்படியாக எங்களுக்காக இந்த பூமியிலே வந்து ஆண்டவரே, கர்த்தாவே, எங்கள் பாவங்களை போக்கும்படியாக, எங்கள் சாபங்களை போக்கும்படியாக, எங்கள் நோய்களை சுகமாக்கும்படியாக, ஆண்டவரே, எங்களை விடுதலையாக்கும்படியாக, இந்த பூமியிலே எங்களை ஆசீர்வாதமாக வைக்கும்படியாக, எங்களுக்கு நித்திய வாழ்வை கொடுக்கும்படியாக, தகப்பனே, நீர் குறிப்பிட்ட வார்த்தையிலே அந்த அன்பை நீங்கள் பரலாறு தெய்வமாய் ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுகிறோம். எங்கள் வாழ்க்கையை பலப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வாழ்க்கையை எங்களோடு கூட பேசும்படியாக ආකාරයෙන් ආඥාන් වහන්සේ අපි සමග කතා කරන පිණිස ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எனக்கு ஆண்டவரே வார்த்தை கொண்டு என்னோடு நீர் தனிப்பட்ட ரீதியிலே பேச வேண்டும். ඥානනීය ඔබ වහන්සේ පෞද්ගලිකව ඔබ වහන්සේගේ වචනය තුලින් මා සමග කතා உடைய வார்த்தையை කරනවා. நான் பிடித்துக் கொள்ள ඔබ வேண்டும். වහන්සේගේ වචනේ මම අල්ල உடைய வார்த்தையை நான் ගන්නවා. விசுவாசிக்க ඔබ வேண்டும். වහන්සේගේ වචනේ මම විශ්වාස உடைய කරනවා. வார்த்தைப்படி நான் கட்டப்பட ඔබ வேண்டும். වහන්සේගේ වචනේ අනුව මම මාව බඳ ගන්න ඕනේ ස්වාමීනි. நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக ඒ ආකාරයෙන් உடைய வார்த்தைக்காக நாங்கள் ஒரு விசை நாங்கள் ஜெபம் වහන්සේගේ பண்ணுவோம். වචනේ උදෙසා අපි ஹalleluya, ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வார்த்தைகள் ஆமென். ஆமென். உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை
அமர்ந்து கொள்வோம். தயவு செய்து வெளியில் உள்ளவர்கள் கூட කරුණාකරලා එළි ඉන්න අයද அறையில் உள்ளவர்கள் கதைத்துக் கொண்டிராதபடி கவனமாக ஆண்டை வார்த்தைக்கு செய்திக்கு நீங்கள் செவி கொடுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். උන්වහන්සේගේ වචනයට ඉතා ඕනෑම් කන්දෙලි කියලා අපි කරුණාවෙන් ඉල්ලා සිටිනවා. ஆமென். ஹalleluya. நாளிலே அவருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாக නින්ද උන්වහන්සේගේ වචනේ මෙනෙහි කරන පිණිස ஏசாயாவின் புத்தகத்திலே ඒසායා පොතේ 9வது அதிகாரத்திலே 9වෙනි පරිච්ඡේදයේ 6வது வசனத்துக்கு நாங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 6වෙනි පදයට අපි උන්වහන්සේ වචනේ ආරෝගමු. ஏசாயாவின் புத்தகத்திலே ඒසායා පොතේ 9வது அதிகாரத்திலே 9වෙනි පදයේ 6வது வசனம் 6වෙනි පදය பழைய ஏற்பாட்டிலே 815வது பக்கம். பழைய ஏற்பாட்டிலே 815வது பக்கம் எடுத்தோடு நாங்கள் வாசிப்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கு, அவர் நாம அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தார், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். සිංහලෙන් කියවමු. මක්නිසාද අපට ලදරුවෙක් උපන්නේය, අපට පුත්‍රයෙක් දෙන ලද්දේය. ආණ්ඩුවද උන්වහන්සේගේ කර පිට තිබෙන්නේය. උන්වහන්සේගේ නාමය අපූර්වය, මන්ත්‍රීවරයාය, පරක්‍රමවත් දෙවියන් වහන්සේය, සදාකාල පියාණෝය, සමාදානයේ කුමාරයයි කියනු ලබන්නේය. ஆமென். ஹalleluya. ஹalleluya. உற்சாகமா இருக்கணுங்க. උද්‍යෝගයෙන් ඉන්න ඕනේ. நைட் எல்லாம் சமைச்சு பலகாரம் சுட்டு எல்லாம் டயர்ட் ஆகி இங்க வந்து தூங்க கூடாது. ගොඩාක් මානසික වෙලා මේ ස්ථානයේ ඇවිල්ලා නිදිය ගන්න හොඳ නෑ. ஆமென். ஆமென். இந்த நாளுக்காக ரொம்ப பிரயாசப்படுவோம். අපි මේ දවස වෙනුවෙන් ගොඩාක් අපි වෙහෙස දරනවා. மாச கணக்கு கிழமை கணக்கு உடுப்பு வாங்கி ரெடியாகி நிறைய காரியங்களை செய்வோம். අපි බොහෝ කාලයක් වෙහෙස දරමින් බොහෝ මානසික වෙනවා. ஆனா சர்ச்சில் வந்து உட்கார்ந்து தூங்கிட கூடாது. ඒ ආකාරයෙන් කරලා සභාවට ඇවිල්ලා අපි නිදිය ගන්න හොඳ නෑ. ஆமென். ஆமென். ஏன்னா இந்த நாள்ல பிரதானமானவர் யார்? අයිකොන් මේ දවසේදී ඉතාමත් වැදගත් කෙනා කවුද? யாரு? කවුද? இயேசு கிறிஸ்து. යේසුස් ක්‍රිස්තුස් அப்ப நாங்க இந்த நாளிலே அவரை சந்திப்பது, அவரை ஆராதிப்பது, அவரை மகிமைப்படுத்துவது தான் எங்களுக்கு விசேஷமான காரியம். එහෙනම් අපි උන්වහන්සේ හමු වෙන එක උන්වහන්සේගේ නාමයේ මහිමයට පත් කරන එක තමයි අපිට ඉතාමත් වැදගත්. ஆமென். அதனால எல்லாம் உற்சாகமா சந்தோஷமா அனலா இருக்க வேண்டும். ඒ නිසා සෑම කෙනෙක්ම සතුටින් සමාදානයෙන් ඒ ආකාරයෙන් උද්‍යෝගමත්ව ඉන්න ඕනේ. ஆமென். யாராவது தூங்குனா இங்க இருந்து பேர் சொல்லி நாங்க கூப்பிடுவோம். சரியா? ரைட். சில முகங்கள் கொஞ்சம் எப்படி இருக்கு, ஒரு டயர்ட் விளங்குது, ஒரு தூக்கம் விளங்குது. ඒ ආකාරයෙන් මහන්සි මොනවල් පේනවා. ஹalleluya. ஹalleluya. கொஞ்சம் கவனமா இருங்க. ඒ නිසා පරිස්සමෙන් ඉන්න. ஹalleluya. 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 கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ යාපා. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். වහන්සේ අපි සමග அவர் நம்மை වෙනවා. ஆசீர்வதிக்கிற தேவன். වහන්සේ අපිට ආශිර්වාද කරනවා දෙවියන් වහන්සේ. ஆமென். ஆமென். நாங்க ஒரு காரியத்துக்காக விசேஷமாய் நாங்க நன்றி செலுத்த வேண்டும். අපි එක දෙයක් උදෙසා උන්වහන්සේට විශේෂ ලෙස අපි ස්තුති කරන්න ඕනේ. நிறைய பேர் சொன்னாங்க இல்லையா, கிறிஸ்துமஸ் ஆராதனைகள் எல்லாம் நடக்காது, தேசம் முடக்கப்படும், சபைகள் மூடப்படும் என்று. ඒ ආකාරයෙන් බොහෝ අය කිව්වා රට වහයි ඒ ආකාරයෙන් දෙවියන්වහන්සේගේ නමස්කාරය මේ ස්ථානයේ පවත්වන්න බැරි වෙනවා சார், இந்த කියලා. இடத்துல உட்காரணும். சரியா? ரைட். என்ன விதமாக அநேகர் சொன்னார்கள். මේ ආකාරයෙන් නොයෙකුත් දේවල් කතා කරා. இல்லை, ஆராதனை நடக்குமா, சர்ச்சுகள்ல ஒன்று கூட நடக்குமான்ற ஒரு கேள்வி இருந்தது. නමස්කාරයක් සිදු වෙයිද, ඒ ආකාරයෙන් එක්රැස් වෙන්න පුළුවන්ද කියලා බොහෝ ප්‍රශ්න නැගුණා. நாங்க என்ன ஜெபம் பண்ணணும்? නමුත් අපි මොනවද යාඥා කරේ? ஆண்டவரே, ஆராதனை நடக்கணும். ස්වාමීනි නමස්කාරය நாங்க சபையாக ஒன்று கூட வேண்டும். සභාවට සිට கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு எங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்திருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ எனவே கர்த்தருக்கு நாம நாமத்தை நாம பயன்படுத்துகிறோம். අපේ සෝවාන්ගේ නාමයෙන් நாங்க வாசித்த இந்த வேத வசனத்துல අපි කියවෝ මේ වචනේ තුලේ ஏசாயாவுக்குடாக ஆண்டவர் அவருடைய பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தையை நாங்கள் வாசித்தோம். එසාය අනාගත වතුරන් තුලින් උන්වහන්සේගේ උපත ගැන කිව්වා. ඒ වචනේ අපි කිව්වා. இந்த வசனத்திலே நான் ஒரு பகுதியை தலைப்பாய் எடுத்திருக்கிறேன். මේ වචනේ එක කොටසක් මාතෘකාව ලෙස දරාගෙන යොදාගෙන තිබෙනවා. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். අපට ලදරුවෙක් උපන්නේ කියලා. ஆமென். ஆமென். ஹalleluya. 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 நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். අපට ලදරුවෙක් ලැබුණා කියලා. ஆமென். ஆமென். அவர் குமாரனை என்ன செய்திருக்கிறார்? நமக்கு கொடுத்திருக்கிறார் பிதாவானவர். පියාණන් වහන්සේ ලදරුවෙක්ව අපි වෙනුවෙන් දීලා තිබෙනවා. யாருக்காக கொடுத்திருக்கிறாரு? කවුරු වෙනුවෙන්ද දීලා செய்து சொல்லுங்க, තිබෙන්නේ? யாருக்காக கொடுத்திருக்கிறாரு? කවුරු වෙනුවෙන්ද
நமக்காக கொடுத்திருக்கிறார். අප උදෙසා எனக்காக கொடுத்திருக்கிறார். මා උදෙසා දීලා உங்களுக்காக තිබෙනවා. கொடுத்திருக்கிறார். ඔබලා උදෙසා දීලා තිබෙනවා. ஆமென். கொடுத்தது யாரு? பிதா ஒரு தன்னுடைய குமாரனை கொடுத்திருக்கிறார். ඒ දුන්නේ කවුද? පියාණන් වහන්සේ උන්වහන්සේගේ පුත්‍රයාව දුන්නා. ஆமென். நாங்க யாரா இருந்தாலும் අපි කවුරු වුණත් நாங்க எதை வேணாலும் யாருக்காவது நாங்கள் கொடுக்கலாம். අපි මොනවා වුණත් වෙන කාට හරි දෙන්න පුළුවන්. ஆமென். ஆமென். நாங்க எதை கொடுக்க மாட்டோம். නමුත් අපි කාවද දෙන්නේ නැත්තේ? நம்முடைய சொந்த பிள்ளையை நாங்க யாருக்காகவும் எந்த நேரத்திலும் நாங்க கொடுக்க மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம். අපේම පුත්‍රයාව අපි කවුරු වෙනුවෙන්වත් අපි දෙන්නේ නැහැ, අපි ඊට දෙන්නේ නැහැ. ஆமென். ஆமென். அப்படியா இல்லையா? එහෙමද නැද්ද? நிறைய பார்த்திருப்பீங்க. சில நேரம் பிள்ளைய கடத்திட்டு எவ்வளவு கோடி கேட்டாலும் வீட்டை வாசல் எல்லாம் வித்தாவது என்ன செய்வாங்க? அதை கொடுத்து பிள்ளையெல்லாம் மீட்க பார்ப்பார்கள். යාකාරේ ළමයාව පැහැර අරගෙන ඒගොල්ලෝ නොයෙකුත් ලෙස මුදල් ඉල්ලුවොත් ඒක කොහොම හරි ගෙවන්න තමයි බලන්නේ. ஆமென். எந்த அம்மா அப்பாவாவது தன்னுடைய பிள்ளையை யாருக்காக சரி என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டார்கள். කොයි දෙමාපියනොත් ඒගොල්ලන්ගේ දරුවන්ව කවුරු වෙනුවෙන්වත් දෙන්නේ නැහැ. ஆனால் பிதாவானவர் என்ன செய்தாராம்? නමුත් පියාණන් වහන්සේ මොනවද நம்முடைய කළේ? ஒரே பேரான குமாரரை තමාගේ එකම පුත්‍රයාව யாருக்காக கொடுத்திருக்கிறாரு? කවුරු දෙසාද දුන්නේ? சேர்ந்து சொல்லுங்க. யாருக்காக கொடுத்திருக்கிறாரு? நமக்காக அவர் கொடுத்திருக்கிறார். කවුරු දෙසා දුන්නා? நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று வேத வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். අපට පුත්‍රයෙක් දුන්නා කියලා උන්වහන්සේගේ වචනේ අපි කියුවා. ஹalleluya. 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 ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். රෝම පොතේ 8 වෙනි පරිච්ඡේදයේ நான் 32 நிறைய වෙනි நேரம் පදයේ வைத்திருக்க போவதில்லை. ගොඩාක් වෙලාවක නම් අපි මේ ස්ථානේ ஏன்னா இங்க තවන්නේ இருந்தாலும் නැහැ. அங்க சிந்தனை பல இடத்துல இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கலாம். අයිකොත් මේ ස්ථානේ ඉදියොත් නොයෙකුත් ලෙස සිතුවිලි දුවන්න පුළුවන්. பாதி சமைச்சிட்டு வந்திருக்கிறேன். භාගයක් උයලා ඉන්න තිබෙනවා. கதவு ஒழுங்கா மூடணும் தெரியல அவசரத்துல. මොනාරි අපි වහලා ආවද කියලා හිතෙනවා. நாங்க போக முன்னுக்கு அவங்க வந்துருவாங்களோ தெரியல. අපි යන්න ප්‍රථමයෙන් කවුරුහරි நிறைய ஓடிக்கிட்டு இருக்கலாம். මේ ආකාරයේ නොයෙකුත් කල්පනාවල් அதெல்லாம் වලට கொஞ்சம் ஒரு பக்கம் வச்சு சிறு நேரம் தேவ சமூகத்திலே நாங்கள் கவனமாக ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி ඒ கொடுப்போம். සෑම දෙයක්ම එක පැත්තකට තබලා උන්වහන්සේගේ වචනේ ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே රෝම පොතේ 8 වෙනි පරිච්ඡේදයේ 32 වෙනි அவர் පදයේ என்ன சொல்லுகிறார்? පෞල්තුමා මොනවද කියන්නේ? அந்த முதல் பகுதியை முதல்ல வாசிப்போம். ரோமர் 8:32ல පළවෙනි කොටස අපි ප්‍රථමයෙන් කියවමු. வாசிங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரை ஒப்பு கொடுத்தவர். ஹalleluya. என்ன සිංහලෙන් අපි කියවමු. ரோமர் 8:32. තමන් වහන්සේගේම පුත්‍රයා ඉතුරු කර නොගෙන අප සියල්ලන් උදෙසා පාවා දුන්නා වූ ரைட். நாங்க என்ன සිංහලෙන් இன்னும் அழகா இருக்குது இல்லையா? සිංහල බයිබලයේ ඉතාමත් ලස්සනට සඳහන් වෙනවා. போடா කියවන්නද? තමන් වහන්සේගේම පුත්‍රයා ඉතුරු කර නොගෙන இத்துரு கொரன்னத்துவ கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் அவரை மீதமாக வைத்துக் கொள்ளாமல் ஆண்டவர் பாருங்க, அர்ப்பணித்திருக்கிறார். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் තමාගේම පුත්‍රයා කියලාවත් බලන්නේ නැතුව நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்திருக்கிறார். අපි සෑම කෙනෙකු දෙස උන්වහන්සේ ආකාරයෙන් අපි වෙනුවෙන් බාර කරා. ஆமென். இதுதான் பிதாவுடைய அன்பு. මේ තමයි පියාණන් වහන්සේගේ நாங்க ප්‍රේමය. இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாருன்னு இந்த கிறிஸ்துமஸ் நாங்க கொண்டாடுகிறோம். යේසුස් වහන්සේ ඉපදුනා කියලා අපි නත්තල් දවස සමරනවා. ஒரு பர்த்டேயாக நாங்க கொண்டாடுறோம், நாங்க நினைவு கூறுகிறோம். ඒක බර්ත්ඩේ එකක් ලෙස අපි ඒක සමරනවා. ஆனா எத்தனை பேர் அந்த இயேசுவின் பிறப்பிற்கு அந்த அன்பை, அந்த அர்ப்பணிப்பை நாங்கள் நினைத்து பார்த்திருக்கிறோம். ඒත් අපි කී දෙනෙක්ද මේ කැපවීම, මේ ප්‍රේමය අපි සීකල්පනා කරලා බලලා තියෙන්නේ. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இயேசு பிறக்கும் பொழுது ඒකත් යේසුස් වහන්සේ ඉපදින අවස්ථාවේදී எதுக்காக பிறந்து வராரு? උන්වහන්සේ ඇයි ඒ ආකාරයෙන් උපත ලබා ගන්නේ? சொல்லுங்களேன். ඇයි ඒ? எதுக்காக பிறக்கிறாரு? ඇයි උන්වහන්සේ ඒ ආකාරයෙන් උපත ලබාගෙන ඉන්නේ? எதுக்காக? ඇයි? எங்களுக்காக மரிக்கவே பிறக்கிறாரு. අපි වෙනුවෙන් මැරෙන්නම උන්වහන්සේ ඉපදෙනවා. வந்த நோக்கம் என்ன? பிறந்த நோக்கம் என்ன? ඉපදුනේක අරමුණ කුමක්ද? எதுக்காக வந்தாரு? ඇයි இந்த ආවේ? பூமியிலே வந்து මේ පොළොවට எனக்காக ඇවිල්ලා உங்களுக்காக මා වෙනුවෙන් பாடுபட்டு පොරබැඳිලා சிலுவையிலே மரிக்கும்படியாக பிறக்கிறாரு. කුරුසියේ මැරෙන උදෙසා උන්වහන්සේ ඉපදෙනවා. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அர்ப்பணிப்பு எப்படிப்பட்டது? ඒ කැපවීම அந்த அன்பு කොච්චරද? எத்தனை பெரியது? ඒ ප්‍රේමය කොච්චර அப்ப මහත්ද? பிதாவானவர் என்ன செய்தாராம்? එහෙනම් தன்னுடைய පියාණන් சொந்த වහන්සේ குமாரன் என்று பாராமல் තමාගේ එකම පුත්‍රයා කියලාවත් බලන්නේ නැතුව யாருக்காக ஒப்பு கொடுத்தார்? කවුරු වෙනුවෙන්ද උන්වහන්සේ ඒ ආකාරයෙන් අතහැරියේ? யாருக்காகவும். සෑම කෙනෙකු දෙසා ஆமென். ஆமென். கிறிஸ்தவர்களுக்காக என்றல்ல, පිරියන් වෙනුවෙන්
எல்லாருக்காக இயேசு பிறந்த செய்தி முழு உலகத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குற செய்தி. இந்துவா இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம், கிறிஸ்டியனா இருக்கலாம், எந்த இனமோ எந்த மதமோ எந்த மொழியை சேர்ந்தவர்களா இருக்கலாம், எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த அன்பை குறித்து நாங்கள் கரிசனையற்றவர்களா இருக்க முடியாது. அன்பை பெற்றிருக்கிற நாங்கள் குமாரனை நாங்கள் பெற்றிருக்கிறோம். யார் இருக்கிறார்? எங்களுக்காக கொடுக்கப்பட்ட குமாரன் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இந்த குமாரனை உடையவர்கள் குமாரனை உடையவர்களா இருக்கிறோம். இயேசு எங்க இருக்கிறாரு? சொல்லுங்க, இயேசு எங்க இருக்கிறாரு? தொட்டில இருக்கிறாரா? எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறாரு. நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. குமாரனை உடையவர்கள் 1 யோவான் 5:12 என்ன சொல்லப்படுகிறது? வாசிங்க 1 யோவான் 5:12. குமாரனை உடையவர் ஜீவனை உடையவர், தேவனுடைய குமாரன் இல்லாதவர் ஜீவன் இல்லாதவர். ஆமென். குமாரனை உடையவர் என்ன இருக்குதா? சொல்லுங்க. குமாரனை உடையவர் குமாரனை உடையவர் ஜீவன் உள்ளவர். ஆமென். என்னதை பெற்றிருக்கிறோம்? என்னதை பெற்றிருக்கிறோம்? ஜீவனை பெற்றிருக்கிறோம். மரித்தவர்களை போல வாழ முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை மரித்து போன நிலைமையில இருக்கக்கூடாது. குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் உயிர் இல்லாத ஒரு சடலத்தை பார்த்திருப்பீங்க இல்லையா? உயிர் இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல, அதுக்கு ஒண்ணும் விளங்காது, எந்த உணர்வு இருக்காது. ஜீவன் இருந்தா தான் அடிச்சாலும் விளங்கும், நல்லது நடந்தாலும் சந்தோஷம் வரும். என்ன இருக்கணும் எங்களுக்குள்ள? என்ன இருக்கணும்? ஜீவன் இருக்கணும். குமாரனை பெற்றவர்கள் ஜீவனை உடையவர்கள். அப்ப நாங்கள் ஜீவன் உடையவர்களா இந்த பூமியிலே வாழ வேண்டியவர்கள், எழுப்புதலோடு வாழ வேண்டியவர்கள். இந்த வருஷத்துல இருந்து ஒரு மரித்த கிறிஸ்தவ வாழ்க்கை யாராவது வாழணும், அதுல இருந்து உயிர் பெற்று எழும்புங்க. குமாரனை உடையவர்கள் ஜீவனுடையவர்களாய் நடக்க வேண்டியவர்கள். நித்திய வாழ்வை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு குமாரன் கொடுக்கப்பட்டார். பிதாவான தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் எல்லாருக்காக அவரை ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனை உடைய நாங்கள் என்னத்தை பெற்றிருக்கிறோம்? ஜீவனை பெற்றிருக்கிறோம், நித்திய வாழ்வை பெற்றிருக்கிறோம், பரலோக ராஜ்யத்தை பெற்றிருக்கிறோம். அது மாத்திரமா? வாசிங்க அந்த முதல் வாசித்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல 2வது பகுதி. ரோமர் 8:32 2வது பகுதியை வாசிப்போம். முழுவதுமான வசனத்தை வாசிப்போம். 32ஆம் வசனத்தை ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் அந்த பகுதியை. அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் சேர்ந்து வாசிப்போமா? மற்ற எல்லாவற்றையும்
நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆமென். ஹalleluya. ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். சரியா? ரைட் சொல்லுங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஹalleluya. 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 ஒரு கேள்வியாய் கேட்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல தம்முடைய சொந்த குமாரனை யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டார்கள். කලින් කිව්වා වූ ආකාරයෙන්ම තමාගේ පුත්‍රයාව කවුරු වෙනුවෙන්වත් ඉඩ දෙන්නේ නැහැ, අතාරින්නේ නැහැ. ஆமென். ஆமென். பிதாவானவர் என்ன செய்திருக்கிறாரா? මොහොත පියාණන් වහන්සේ මොනවද தம்முடைய කරන්නේ? சொந்த குமாரன் என்று பாராமல் තමාගේ එකම පුත්‍රයා කියලාවත් எங்க எல்லாருக்காக அவரை கொடுத்துட்டாரு. අපි සෑම කෙනෙකුට උදෙසාම උන්වහන්සේ යව දුන්නා. ஆமென். ஆமென். ஒப்பு கொடுத்தவர் ඒ ආකාරයෙන් ඔප්පු அவரோட කරගෙන கூட උන්වහන්සේ සමගම மற்ற எல்லாவற்றையும் අනිත් සියල්ලම நமக்கு அருளாதிருப்பாரா? අපිට නොදන්නේ කෙසේද කියලා අහනවා. ஆமென். இந்த பேருக்கு நிறைய வாஞ்சை இருக்குது. ඉතින් ගොඩාක් පිපාස எத்தனை தேவைகள் இருக்கிறது. කොච්චරක් වුමනාවක් තිබෙනවද? ஆமென். ஆமென். ஆண்டவர் கேக்குறாரு, நான் மகனையே கொடுத்துட்டேனே, උන්වහන්සේ ආනව මම පුත්‍රයාවම දුන්නානේ. மத்தது தராம இருப்பனா? අනිත් ඒවා මන් දෙන්නේ ஏன்னா அதை விட வேற பெற்றது ஒன்றுமே இல்ல. ඒක ඊට වඩා වටිනාව දෙයක් නැහැ. ஆமென். ஆமென். நம்முடைய காரியம் நம்முடைய தேவை ரொம்ப பெருசா நமக்கு இருக்கு இல்லையா? අපේ වුමනාව අපේ දේවල් අපිට ඉතාමත් ලොකු இது நடக்குமா நாங்க யோசிக்கிறோம். இது ஆண்டவர் கொடுப்பாரா நாங்க நினைக்கிறோம். මේ ස්වාමීන් වහන්සේ දෙයිද ஆனா அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? උන්වහන්සේගේ වචනේ மகனே நமக்காக கொடுத்தவர் පුත්‍රයාවම අපි වෙනුවෙන් දුන්නා වූ ස්වාමීන් நீங்க වහන්සේ கேட்கிற நினைக்கிற காரியங்களை ஆண்டவர் கொடுக்காமல் இருப்பாரா? අද ඔයගොල්ලන් හිතනවා ඒ ආකාරය ඔයගොල්ලන් ඉල්ලනවා දේ ඔයගොල්ලන්ට දෙන්නේ නැතු ඉඳීද කියලා சொல்லுங்க. கொடுக்காம இருப்பாரா? දෙන්නේ නැතු ඉඳීද இல்லையா? கொடுக்க முடியாததொன்னே கொடுத்துட்டாரு. දෙන්න බැරි දේම ස්වාමීන් වහන්සේ අපි இன்னைக்கு වෙනුවෙන් நான் දුන්නා. நீங்கள் கேட்கிற மற்ற காரியங்கள் ஆண்டவருக்கு லேசான காரியங்கள். අද මම ඔයගොල්ලන් ඉල්ලනවා අනිත් දේවල් උන්වහන්සේ ඉතාමත් ලේසි දේවල්. கொடுப்பாரா இல்லையா? දෙයිද නැද්ද? எத்தனை சொன்னீங்க கொடுப்பாருன்னு? ඉතින් දෙයි கிடைக்குமா කියලා. கிடைக்காதா? ලැබෙන්නේ නැද්ද? ஹalleluya. ஹalleluya. குமாரன் என்று பாராமல் நமக்காக கொடுத்தவர் තමාගේ පුත්‍රයා කියලා බලන්නේ නැතුව අපි වෙනුවෙන් දුන්නා වූ දෙවියන් மற்ற වහන්සේ. எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? අනිත් සියල්ලම අපි වෙනුවෙන් දෙන්නේ නැතුව ඉන්නේ කෙසේද කියලා අහනවා. செய்வாரு. ஹalleluya. ஹalleluya. எனக்காக செய்வாரு. මාව ප්‍රසන්න කරනවා. ஆமென். ஆமென். நான் கேட்பதை ஆண்டவர் தருவாரு. මම ඉල්ලනවා දේ ස්වාමීන් වහන්සේ දෙනවා. ஆமென். ஆமென். அதுக்கு தீயதை கேட்டது சித்தமில்லாத கேட்டா கிடைக்காது. ඒ නිසා නපුරු දේවල් අයපත් දේවල් ඉල්ලුවත් ඒ ලැබෙන්නේ නැහැ. ஆமென். ஆமென். மற்றபடி நீங்க கேட்கிறதை அவர் தருகிற தேவனாய் இருக்கிறார். ඒ හැරෙන්න ස්වාමීන් වහන්සේ ඔයගලන්ගේ කැමැත්ත ඔයගලන් அவருடைய ඉල්ලනවා குமாரனை දෙනවා. நமக்காய் கொடுத்திருக்கிறார். උන්වහන්සේගේ පුත්‍රයාවම අපි இன்னைக்கு වෙනුවෙන් குமாரனை දුන්නා. உடைய நாங்கள் ஜீவனை உடையவர்களாய் இருக்கிறோம். කුමාරයාව අයිති කරගත්තු අපි ජීවනය අයිති කරගෙන තිබෙනවා. நாங்கள் ஜீவனுள்ளவர்களாய் வாழ வேண்டியவர்கள். අපේ ජීවනය තුලින් අපි அதே போல அவர் தம்முடைய ஜீவனையே நமக்காய் கொடுத்திருப்பாரானால் ඒ ආකාරයෙන්ම උන්වහන්සේගේ ජීවනයම අපි වෙනුවෙන් උන්වහන්සේ மற்ற කැප காரியங்களை කරනවා. நமக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டார். අනිත් දේවල් අපිට දෙන්නේ නැතුව ඉන්නේ. ஆமென். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? විශ්වාස කරනවද? விசுவாசிக்கிறீங்களா? විශ්වාස කරනවද? நாங்கள் எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். අපි සියල්ලම උන්වහන්සේ අභිමුඛයෙන් නැගිට සිට. நாங்கள் எல்லாரும் எழுந்து நின்று නැගිට සිට. ஒரு விசை ஆண்டவருக்கு முதலாவது நன்றி சொல்ல போகிறோம். ස්වාමීන් වහන්සේට ප්‍රථමයෙන් ස්තුති කරන්න යනවා. நமக்காக தம்முடைய குமாரனை கொடுத்திருக்கிறாரே. අපි වෙනුවෙන් උන්වහන්සේගේ පුත්‍රයාවම දුන්නානේ. எங்களுக்காக அவருடைய பிள்ளையை கொடுத்த ஆண்டவர் எங்கள் அன்பு கூர்ந்திருக்கிறார். අපි වෙනුවෙන් උන්වහන්සේගේ පුත්‍රයාව දීලා අපි මත උන්වහන්සේ ප්‍රේම කරලා තිබෙනවා. எனவே நமக்காக தம்முடைய மகனை கொடுத்தவர், අපි වෙනුවෙන් උන්වහන්සේගේ පුත්‍රයාව දුන්නා වූ දෙවියන් ජීවனை වහන්සේ. கொடுத்தவர், ජීවනය දුන්නා වූ දෙවියන් වහන්සේ. நமக்கு மற்றதை அருளாதிருக்க மாட்டார். අපිට අනිත්‍ය දේවල් දෙන්නේ නැතුව நாங்கள் கேட்கிற ඉන්නේ. ஜெபிக்கிற காரியங்களை நமக்கு தருகிறவர், අපි ඉල්ලන්නා වූ යාඥා කරනා වූ දේවල් උන්වහන්සේ எங்களுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறவர், පිපාසවල් උන්වහන්සේ ඉෂ්ට நம்மை කරනවා. ஆசீர்வதிக்கிற தேவன். ආශිර්වාද කරනවා වූ දෙවියන් ஆண்டவர் என்னை වහන්සේ. ஆசீர்வதிக்க மாட்டாரோ என்று நாங்கள் நினைக்கிறோமா? උන්වහන්සේ මට ආශිර්වාද කරන්නේ නැද්ද කියලා අපි என்னை හිතනවාද? சுகமாக்க மாட்டாரோ என்று நினைக்கிறோமா? මාව සුව කරන්නේ නැද්ද කියලා අපි எனக்கு ஒரு හිතනවාද? அற்புதம் நடக்குமா என்று நாங்கள் நினைக்கிறோமா? අපිට මට ආස්කමක් සිදු වෙයිද කියලා අපි හිතනවාද? பிரியமானவர்களே, ප්‍රේමාතියේ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, උන්වහන්සේගේ වචනේ සඳහන් குமாரனை වෙනවා. கொடுத்தவர், පුත්‍රයාව දුන්නා වූ தன்னுடைய දෙවියන් சொந்த වහන්සේ. குமாரனை கொடுத்தவர், උන්වහන්සේගේම පුත්‍රයාව දුන්නා වූ நமக்காக දෙවියන් වහන්සේ. கொடுத்தவர், අපි වෙනුවෙන් දුන්නා වූ දෙවියන් நமக்கு වහන්සේ. மற்ற காரியங்களை அருளாதிருப்பாரா? අපිට අනිත් දේවල් දෙන්නේ නැතුව ඉඳීද? அவர் அன்புள்ள தெய்வம். උන්වහන්සේ அவர் ප්‍රේමණීයයි. நம்முடைய நினைவாய் இருக்கிறார். උන්වහන්සේ අපි ගැනම කල්පනා அவர் நம்மை කරනවා. ஆசீர்வதிக்கிற தேவன். උන්වහන්සේ අපිට ආශිර්වාද කරනවා දෙවියන් அவர் வேறு වහන්සේ. பெற்றதை நமக்காய் கொடுத்து விட்டார். උන්වහන්සේ ඉතාමත් වටිනා දේ අපි වෙනුවෙන් දීලා ඉවරයි. இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். අද මම යෝගලමුත් බලාපොරොත්තු වෙන දේවල් උන්වහන්සේ දෙන්න நாங்கள் බලවයි. எல்லாரும் ஒரு
வீசி கரங்களை உயர்த்தி සෑම කෙනෙක්ම දෑතෝ எங்களுடைய முழு සෝරේ இருதயத்தோடு கூட අපි සම්පූර්ණාදවති ஆண்டவரே உம்முடைய குமாரனை எனக்காக கொடுத்தீரே. පියාණනි ඔබ වහන්සේගේ පුත්‍රයාව මා වෙනුවෙන් நான் ඔබ நரகத்தை වහන්සේ நோக்கி දුන්නා. ஓடிக்கொண்டிருந்தேன். මම පාතාලයේ දෙස බලාගෙන உளையான හිටියා. சேற்றிலே நான் கிடந்தேன். මම වැරදි මඩ ගොඩවල් වල என்னுடைய வாழ்க்கை හිටියා. அசுத்தமாய் இருந்தது. මගේ ජීවිතය අපවිත්‍රව நான் තිබුණා. தாழ்விலே கிடந்தேன். මම යටාත් හිටියා. ஆண்டவரே குமாரனை நீர் எனக்காக கொடுத்தபடினாலே ඔබ වහන්සේගේ පුත්‍රයාව ඔබ වහන්සේ මා උදෙසා இன்னைக்கு என்னுடைய දුන්නා. வாழ்க்கை மாறி இருக்கிறது. මගේ ජීවිතේ වෙනස් நான் இன்னைக்கு වෙනවා. ஆசீர்வாதமாய் மாறி இருக்கிறேன். මම ආශිර්වාදවත් இன்னைக்கு என் வாழ்க்கை சந்தோஷமாய் மாறி இருக்கிறது. මගේ ජීවිතය සතුටට හැරිලා இன்னைக்கு என்னை තිබෙනවා. உயரத்திலே நீங்க வைத்திருக்கிறீங்க. මට මාව ඔබ වහන්සේ උසස් කරලා அது තිබෙනවා. நீங்க ஆண்டவரே பிதாவே உம்முடைய குமாரனை எனக்காக கொடுத்தபடினாலே පියාණනි ඔබ වහන්සේ මා උදෙසා ඔබ වහන්සේගේ පුත්‍රයාව දුන්න නිසා அதற்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ඒ නිසා ඔබ වහන්සේට මම ස්තුති உண்மையான කරනවා. இருதயத்தோடு கூட සැබෑවත් ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு கூட ස්තුතිවන්ත நமக்காக ආදරවන්ත குமாரன் கொடுக்கப்பட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு கூட අප උදෙසා පුත්‍රයෙකු වහන්සේ දුන්නා කියනව ඇදහිල්ල நாங்கள் තුනේ ஆண்டவருக்கு நன்றி අපි சொல்லுவோம். ස්වාමීන් වහන්සේට ස්තුති කරමු. அவருக்கு நன்றி சொல்லுவோம். අපි ස්වාමීන් அந்த அன்புக்காக நன்றி சொல்லுவோம். ඒ ප්‍රේමය அந்த தியாகத்துக்காக நன்றி சொல்லுவோம். ඒ කැපවීම වෙනුවෙන් அவர் மூலியமாய் வந்த அந்த ரட்சிப்புக்காய் நன்றி சொல்லுவோம். යේසුස් වහන්සේ තුලින් අපිට ආපු ඒ ගැලවීම அவர் மூலியமாய் கிடைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி சொல்லுவோம். අපිට ලැබුණා වූ ආශිර්වාද නිසා අපි உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி என்று சொல்லுவோம். අදාළේ ජවරේ ஹalleluya. நன்றி ஆவியானவரே. ஹalleluya ஆண்டவரே உம்முடைய சொந்த சுவார்த்தங்கள் மாறாமல் ஆண்டவரே உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காய் நீர் கொடுத்தீரே. ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம் ஆவியானவரே. அந்த அன்பு எத்தனை பெரியதப்பா. அந்த அன்பு எத்தனை பெரியது ஆவியானவரே. அந்த வாழவில்லாத எந்த அழிவினாலும் அழிவிட முடியாத அந்த தெய்வீக அன்பு எத்தனை பெரியது ஆவியானவரே. எங்களை ஆண்டவரை மாற்றிவிடுகிற அந்த அன்பு, எங்களை வாழ வைக்கிற அந்த அன்பு, எங்களை ஊழியக்காரர்களாக, விசுவாசிகளாக உம்முடைய சமூகத்திலே வைத்திருக்கிற அந்த அன்பு, அந்த தியாகம் ஆண்டவரே, அந்த அர்ப்பணிப்பு ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இயேசுவே, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஓ சொந்த குமாரரே, எங்களுக்காய் கொடுத்தீரே. அப்பா, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, மரித்தவர்களாய் இருந்த எங்களை உயிர்ப்பித்திருக்கிறீரே. ஜீவனை கொடுத்திருக்கிறீரே. நித்திய வாழ்வை கொடுத்திருக்கிறீரே அப்பா. ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி அப்பா. கோடி கோடி நன்றிகளையும் கோடி கோடி நன்றி அப்பா. உம்முடைய அந்த அன்புக்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களை கொடுத்த தெய்வம், எங்களை எல்லாவற்றையும் கொடுத்த ஹalleluya. நன்றி இயேசு. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை
மாறி நீ தந்திருக்கிற இந்த வாழ்வுக்காய் நன்றி ஆண்டவரே. பாவ சேற்றிலே உடையான சேற்றிலே இருளிலே வாழ்ந்த எங்களை மீட்டெடுத்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீ வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீரே. அப்பா தகப்பனே ஆண்டவரே, நீர் ஆண்டவரை முதலாக மகிமை கண்டு ஆண்டவரை எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறவரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கனமும் எல்லா துணியும் எல்லா மகிமையும் உங்கள் ஒருவருக்கே ஆண்டவரே. ஆமென், ஆமென். நன்றி, ஸ்தோத்திரம். ஹalleluya 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 அன்புக்காய் நாங்கள் நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். උන්වහන්සේගේ ප්‍රේමය උදෙසා අපි ස්තුති தொடர்ந்து කරනවා. அவருடைய அன்பிலே நாங்கள் நிலைத்து நிற்போம். උන්වහන්සේගේ ප්‍රේමයෙන් අපි රැඳී සිටීමු. இந்த ஆராதனை நிறைவு செய்யும்படியாக මේ නමස්කාරය අවසන් කරන எங்களோட வாலிப பிள்ளைகள் வந்து இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே வாழ்த்து பாடலை அவர்கள் பாடப் போகிறார்கள். තරුණ දරුවන් ඇවිල්ලා ඒ ආකාරයේ සුබ පැතුම් ගීතාව ගායනා அவர்கள் பாடுகிற நேரங்களே நாங்கள் சபையார் கரங்களை தட்டி அவர்களோடு சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாங்கள் தொடர்ந்து கடந்து செல்ல போகிறோம். ඒ ගායනා කරන අවස්ථාවේදී අපි දපුඩි ගස ඒ ආකාරයේ එක්වෙමු. நாங்கள் எல்லாரும் உற்சாகமாய் அவருடைய சமூகத்திலே இந்த பாடலோடு கூட நாங்கள் அவரை மகிமைப்படுத்தி நாங்கள் கடந்து செல்வோம். උන්වහන්සේගේ අතිමුඛී මේ ගීතිකාව සමගම අපි උන්වහන්සේගේ නාමයේ මහිමයටපත් කරමු.
ஹalleluya ஹalleluya உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு கரங்களை உயர்த்தி கர்த்தர் இந்த விசேஷ நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தபடினால் நன்றி சொல்லுவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை முன்னிட்டு நாங்கள் இவ்விதமாய் ஒன்று சேர்ந்து அவருடைய நாமத்தை ஆராதனை செய்ய அவருடைய அன்பிற்காக நன்றி சொல்ல அவருடைய சபையாக நாங்கள் ஒன்று சேர ஆண்டவர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக எல்லாரும் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹalleluya ஸ்தோத்திரம் ஆவியானவரே நன்றி அப்பா நாமே நாங்கள் துதிக்கிறோம் நாங்கள் ஸ்தோத்திரம் அருமையான நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே எல்லா தடைகளுக்கு நாங்கள் சபையாக நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை நாங்கள் உங்களை கேட்டபடினால உடைய சமூகத்தில் வந்து சேவை செய்ய ஆராதிக்க ஆண்டவரே நீங்கள் செய்கிறீர்கள் நல்ல நாளுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பிறப்பை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற இந்த நாளிலே ஆண்டவர் கிருபையாக தேசத்தின் நிலைமைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தபடினால் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆலயங்களிலே விதமாய் ஒன்று சேரக்கூடிய அந்த கிருபையை கொடுத்தபடினால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் இந்த நாளிலே ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரை எங்களோடு இருந்த தயவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்களை ஆசீர்வதித்தபடினால் நன்றி சொல்லுகிறோம். நீர் கூட்டி சேர்த்த உம்முடைய பிள்ளைகளுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே எப்பொழுது ஆண்டவரிடத்திலே நன்றி உள்ளவர்களாய் இருப்பார்களாக. சொந்த குமாரனை எனக்காக ஒப்பு கொடுத்தாரே என்று ஆண்டவரே அந்த அன்புக்காக எப்பொழுது நன்றி செலுத்துகிறவர்களாக இந்த பூமியிலே ஜீவன் உடையவர்களாய் வாழும்படியாக கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அனலாய் இருக்கும்படியாக ஒவ்வொருவருக்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. மாத்திரமல்லாமல் தன்னுடைய குமாரனை எனக்காக கொடுத்தவர் எனக்காக மற்ற காரியங்களை அவர் தருவார் என்று விசுவாசிக்கத்தக்கதாக பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீங்க பேசி பலப்படுத்தி நடத்துவீராக. தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த எல்லாரையும் இரத்தத்தின் கீழ் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா வாதைகளுக்கும் எல்லா பொல்லாப்புகளுக்கும் கர்த்தர் விலக்கி காத்துக் கொள்வீராக. புதுவருட ஆராதனையிலே கர்த்தர் வல்லமையாய் எங்கள் மத்தியிலே கிரியை செய்வீராக. வாக்குத்தத்தங்களை கொண்டு கர்த்தர் பேசுவீராக. அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்கும்படி செய்வீராக. ஆண்டவரே அதே போல நாளை தினத்தை நாங்கள் ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறோம். நாளை ஆசீர்வதிங்க. எல்லா ஆசீர்வாதங்களை மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்வீராக. எல்லா காரியங்களும் அது கரங்களில் ஒப்புக் கொடுத்து எல்லாரையும் நாமத்தால் ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
நாங்கள் எல்லாரும் எங்களை கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். Misalnya kita ngapain dah tu suami kiamu, என்னாகும் Ave kasih satu எங்களுடைய ஆசியானாலும் என்னாகுமாவே ராத்திரி சுவாமி அவர் செய்த சகல காரியங்களை மறவாதே. ஆமென். நாங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். Suami nasi ஆசீர்வாதத்தை லபாகமோ. உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் வழிநடத்தலும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. Amen. Tuhan masih karunada, Yesus Kristus premenda, Shuddhatman masih sahabai kemudian wasirna sama dewa. Amen. ஆமென். Amen. எல்லாரும்